முழுவதும் உள்ள bhaktiplanet.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகே ஆரம்பிக்க வேண்டும். பிரம்மதேவர் பூலோக வாசிகளை படைக்கும் பொழுது விநாயகரை வணங்காமல் உருவாக்க ஆரம்பித்தாராம். இதனால் அவர் படைத்த குழந்தைகள் எல்லாம் 4 தலை 2 கண், கண் இருக்க வேண்டிய இடத்தில் மூக்கும், மூக்கு இருக்க வேண்டிய இடத்தில் வாயும் இருந்ததாம். இதை கண்ட பிரம்மதேவன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாராம். இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்த போது விநாயகரை வணங்காமல் ஆரம்பித்ததால் தான் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு என்பதை உணர்ந்து விநாயகரை வணங்கினாராம். இதன் பிறகு அவர் படைத்த எல்லா பூலோக வாசிகளையும் அவர் எதிர்பார்த்தது போல் அழகாக உருவாக்கினார். இதன் பிறகுதான் விநாயகர் மிகவும் முக்கியம் என்று பிரம்மதேவரை உணர்ந்தார். விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் சுபிட்சமாக நடைபெறும். வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ கொடுக்கும் வழக்கம் எப்படி ஏற்பட்டது என்றால், ஸ்ரீ மகாலட்சுமி அரசரின் மகளான ஷியாமலா தேவிக்கு வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, ரவிக்கை குடு என்று கூறினாராம். இது புராணத்தில் இருக்கிறது. அதனால்தான் கொலு விசேஷமான நாட்களிலும் வரலட்சுமி விரதம் போன்ற சுப நாட்களிலும் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ கொடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது. பொதுவாகவே வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு குங்குமம் கொடுத்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்களின் உடம்பிலும் அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்வதாக ஐதீகம். தலைமுடி வாரும் பொழுது சில முடிகள் கீழே உதிர்ந்துவிடும். உதிர்ந்த முடிகள் வீட்டின் மூலைகளில் சுற்றி கொண்டு இருக்கும். அதை சிலர் ஆனந்தமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது மிகவும் தவறு. சுற்றி கொண்டு இருக்கும் முடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் முடிகளில் பரிசரகா தேவதை இருக்கிறார். சுற்றி கொண்டு இருக்கும் முடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பரிசரகா தேவதை அவர்களை சபித்து விடுகிறார். அத்துடன் சனீஸ்வர பகவானால் தொல்லை இருப்பவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டின் மூளைகளை சுற்றி கொண்டு இருக்கும் முடிகளை சோம்பேறித்தனம் படாமல் அதை அப்புறப்படுத்தினால் நல்லது. வீட்டின் தலைவாசலில் குலதெய்வம் இருப்பதாக ஐதீகம். இதனால் வீட்டின் வாசப்படியில் அவரவர் குல வழக்கப்படி மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜிக்க வேண்டும். இதன் பயனால் துஷ்ட சக்திகள் அந்த இல்லத்தில் அண்டவிடாமல் குலதெய்வம் காக்கும். சகுனம் பார்ப்பது தவறல்ல. நன்மையும் தீமையும் முதலே இறைவன் நமக்கு உணர்த்துவதுதான் சகுனம். ராமாயணத்தில் ராவணன் யுத்தத்திற்கு புறப்படும் போது சகுனம் சரியில்லாமல் இருந்தது. அதை ராவணன் அலட்சியப்படுத்தினார். அதே போல் ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு வரும் நேரத்தில் இடது பக்கமாக பறவைகளும் காக்கைகளும் பறந்ததாம். இதை கண்ட தசரதர் சகுனம் சரியில்லாமலே இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது பரசுராமர் ராமனிடம் போர் செய்ய வந்தார். எப்படி பூகம்பம் வருவதற்கு முன்பு பறவைகள் வித்தியாசமான ஒளியுடன் பறந்து ஓடி ஒளிகிறதோ அதே போல் சகுனங்களும் நமக்கு வரும் நன்மையும் தீமையும் முன்பே உணர்த்தி விடுகிறது. சகுனம் சரியில்லாமல் இருந்தால் வீட்டிற்கு வந்து சிறிது தண்ணீர் பருகிவிட்டு சென்றால் தோஷங்கள் விலகும். ஏனென்றால் தண்ணீரில் கங்கை தேவி இருப்பதால் நமக்கு எந்த தோஷத்தையும் அண்டவிடாது. குளிகை என்பது என்ன? ராகு காலம் யமகண்டத்தில் செய்யக்கூடாததை குளிகை செய்யலாம். ராகு காலம் யமகண்டத்தில் என்ன செய்யக்கூடாது? சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது. அத்தகைய சுப நிகழ்ச்சிகள் குளிகையில் செய்யலாம். குளிகை எப்படி உருவானது? எதனால் உருவானது என்றால், ராவணன் உடைய மனைவி மண்டோதரி கர்ப்பவதியாக இருந்தார். தனக்கு மகன் பிறக்க போகிறான். பிறக்கும் மகன் ஜித்தனாக இருக்க வேண்டும். அதனால் நல்ல நேரம் பார்த்து பிறக்க வேண்டும் என்ற ஆவலில் ராவணன் சுக்ராச்சாரியிடம் சென்று, என் மகன் பிறப்பதற்கு ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்கள் என்றார்.
சுக்கிராச்சாரியர் கணித்து பார்த்தார் ராவணன் எதிர்பார்த்தது போல் நேரம் சரியாக அமையவில்லை. ஆனால் வேடிக்கையாக சுக்கிராச்சாரியர் ராவணனிடம் ஒன்று சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? ஒட்டு மொத்தமாக எல்லா கிரகத்தையும் ஒரு சிறையில் அடைத்து வையுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் புத்திரன் பிறப்பான் என்று சுக்கிராச்சாரியார் சொன்னாராம். சொன்ன அடுத்த நிமிடமே சுக்கிராச்சாரியார் எடுத்து சிறையில் அடைத்தாராம். ஏனென்றால் சுக்கிராச்சாரியாரும் ஒரு கிரகம், சுக்கிர பகவான். மற்ற 8 கிரகங்கள் இருக்கும் இல்லையா? சனீஸ்வரன், ராகு, கேது, சூரியன், சந்திரன், இப்படி அனைத்து கிரகங்களையும் ஒன்றாக சிறையில் அடைத்து 9 கிரகங்களும் சிறையில் அடையப்பட்டது. சுக்கிராச்சாரியரை பார்த்து சனீஸ்வருக்கு ஏக கோபம். படுபாவி, இப்படியா ராவணனிடம் போட்டு கொடுப்பாய்? பார், உன்னால் நான் அவதிப்படுகிறேன் என்று மிகவும் மனம் வருந்தி பேசினாராம். அது சுக்கிராச்சாரியார் சொன்னாராம், நான் மட்டும் என்ன சொகுசாவா இருக்க, உங்க கூட சேர்ந்துதான் ரோல் பண்றேன் அப்படி என்று மிகவும் வருந்தி பேசினாராம். அந்த நேரத்தில் காவலர்கள் அந்த பக்கமாக இந்த பக்கமாக வருவதும் குசு குசு என்று பேசிக் கொள்வதுமாக இருந்தார்கள். சுக்கிராச்சாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் சனீஸ்வரன் மட்டும் ஏதோ உணர்ந்தார். ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு காவலனை அழைத்து, என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுகிறாய், என்ன நடந்தது என்றார். அதுக்கு அந்த காவலன் சொன்னாராம், மண்டோதரி பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று மண்டோதரி பிழைப்பால் அல்லது குழந்தை பிறக்கும். 2 ஏதாவது ஒன்றுதான் பிழைக்கும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் என்று காவலர்கள் சொன்னாராம். இதை கேட்ட சுக்கிரனும் சனீஸ்வரனும் மிகவும் மனம் வருந்தினார். மற்ற கிரகங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேதனையில் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். அப்போது சனீஸ்வருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் உடலில் இருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தி அந்த சக்தியை ஒரு குழந்தையாக உருவாக்கி அந்த குழந்தைக்கு குளிகை என்று பெயர் வைத்தார். குளிகை பிறந்த அடுத்த நிமிடமே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டது. அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறந்தது. குழந்தை பிறந்த நேரம் குளிகை, அந்த குளிகையில் ராவணனுக்கு குழந்தை பிறந்ததாலும் அந்த குழந்தை ஜித்தனாக பிறந்தார். இப்படி குளிகை நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்தால் அந்த சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் சுபிட்சமாக நடக்கும். சுமங்கலி பெண்கள் தலைவகளில் குங்குமம் வைக்க வேண்டும். ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தி வைத்துக் கொண்டிருந்தார். ஹனுமார் சீதையை காண வந்தபோது சீதையின் நெற்றியில் சிவப்பாக இருந்தது. இதை கண்ட ஹனுமான் கோபத்தோடு, யார் உங்கள் தலையை கீறியது, சொல்லுங்கள், அவரை வீழ்த்தி விடுகிறேன் என்றார். அதற்கு சீதை சிரித்துக் கொண்டே, இது ரத்தம் அல்ல, குங்குமம். சுமங்கலி பெண்கள் தலைப்பகுதியில் குங்குமம் வைத்தால் கணவரின் ஆயுள் விருத்தியாகும். சுமங்கலி பெண்கள் தலைப்பகுதியில் குங்குமம் வைத்தால் கணவரின் ஆயுள் விருத்தியாகும், குடும்பத்திற்கும் சுபிட்சம் ஏற்படும். இதுபோல் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை வரும் வாரங்களில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.